குழந்தைகள் தற்போது செல்போன் பார்ப்பது அதிகரித்து வரும் சூழலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன, எந்த வயது குழந்தைகள் எவ்வளவு நேரம் மொபைல் போன் பார்க்கலாம் போன்ற விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மாறிவரும் நவீன உலகில் குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர் போட்டோ எடுப்பது, அதனுடைய குறும்புத்தனமான வீடியோக்களை ரீல்ஸ் எடுப்பது என மொபைல் போன்களோடு குழந்தைகளுக்கு அப்போதே தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. முன்பெல்லாம் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் போது நிலாவை காட்டுவது, காக்கா கதை சொல்வது என அப்போதைய பெற்றோர் பல்வேறு வழிமுறைகளை வைத்திருந்தார்கள். இப்போதெல்லாம் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவதற்கும் அவர்களை சமாதானப்படுத்துவதற்கும் எங்களுக்கு ஒரு கருவியாக மொபைல் போன்கள் மாறிவிட்டதாக தெரிவிக்கிறார்கள் பல தாய்மார்கள். யூடியூப்ல கிட்ஸுக்குன்னு தனியா இருக்கு இல்லையா, அதுதான் நாங்க காட்டுவோம். ஆக்சுவலா இவங்க சாப்பிடும் போது தான் பார்ப்பாங்க. சாப்பிடும் போது சம்டைம்ஸ் போர் அடிச்சதுன்னா அந்த டைம்ல பார்ப்பாங்க. இவ எப்படின்னா வீட்டுல எல்லாரும் கூட விளையாடிட்டே இருப்பா, விளையாட்டுத்தனத்துல சாப்பிட மாட்டா. அதனால நாங்க இப்போ சாப்பிடுற டைம்ல மட்டும் போன் கொடுக்கறது. மொபைல் போன்களின் பயன்பாடு அதிகரிப்பு காரணமாக வெர்ச்சுவல் ஆட்டிசம் உள்ளிட்ட பல பாதிப்புகளுடன் குழந்தைகள் மருத்துவமனைக்கு வருவதாக கூறுகிறார் குழந்தை நல மருத்துவர் செந்தில்குமார். நிறைய குழந்தைங்க வித் ஆட்டிசம் டிஸார்டர், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸோட அந்த சிம்டம்ஸோட பார்த்துருக்கேன். ஸ்பீச் டிலே இருக்குது, குழந்தை ஐ கான்டாக்ட் பண்ண மாட்டேன்றாங்க, சோஷியலைசேஷன் பண்ண மாட்டேன்றாங்க, யாரோட விளையாட மாட்டேன்றாங்க, பியர் குரூப் அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற குழந்தைங்களோட விளையாட மாட்டேன்றாங்க.